உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினசரி ராசி பலன். இந்த தினப்பலன்கிறது இந்த சந்திர பகவானோட சஞ்சாரத்தை வச்சு தான் சொல்கிறது. ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு இருக்கிறதுனால இந்த தினப்பலன் அப்படிங்கும்போது சந்திர பகவானோட நட்சத்திர சஞ்சாரத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை, சூலம். அந்த சூலம்ங்கிறது என்னென்னா அந்த நேரத்தில் நம்ம சில ரூட்டில் நம்ம பயணம் போகக்கூடாது. அப்போ அந்த பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கரணம் எல்லாம் ஒன்று ஒன்றும் சொல்லி உங்களுக்கு அற்புதமான ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆன்மீகம் ப்ளஸ் சந்தாதாரர்கள், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எங்களது இனிய நன்றிகள். ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும். இந்த பதிவுகளெல்லாம் நிறைய பார்க்கணும், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த இதில் என்ன உடை அணிந்தால் வெற்றி, என்ன இந்த இது டேட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் எப்படி உஷாராக இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடையணும். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். 31/5/2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 17ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, வசந்த ருதோ, உத்தராயண புண்ணிய காலம், பௌர்ணமி, சமநோக்கு நாள், சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினம், திருத்துவ ஞாயிறு. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். ரிஷப லக்னம், இருப்பு 2 நாழிகை 18 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:52 கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:45 மணி வரை பௌர்ணமி, அதன் பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று மாலை 4:46 மணி வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று காலை 6:12 வரை சிவம், அதன் பின்பு சித்தம். கரணம் இன்று அதிகாலை 1:49 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பிற்பகல் 2:45 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 5:51 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 4:46 மணி வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி. இந்த அஸ்வினி பரணி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் செவ்வாய் ஆட்சி, ரிஷப ராசியில் சூரியன், மிதுன ராசியில் சுக்கிரன் மற்றும் புதன் மற்றும் குரு, சிம்ம ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. கண்டிப்பாக சரபேஸ்வரர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி இன்றைக்கி நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்கார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மேலும் இன்றைக்கி பௌர்ணமி, சத்யநாராயண பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதேமாரி இன்றைக்கி பௌர்ணமிங்கிறது அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். அம்பாள் வழிபாடு, அதேமாரி புற்றுக்கோயில் போயிட்டு அந்த அம்பாளையும் நாகர்களையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இன்றைக்கி கிரிவலம் வேறு, அதனால் ஓம் நம சிவாய. அதேமாரி மலைகள் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் கிரிவலம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்னும் முருகப்பெருமானும் மலைகளில் தான் இருக்கார். அதனால் மலை வளம், அந்த கிரிவலம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். கிரினாலே மலை, இந்த மலை வளம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களது சுகாதிபதி அஷ்டம ராசியில் சஞ்சாரம் செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. முன்கோபத்தை தவிர்ப்பது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொண்டால் வெற்றி. உத்தியோகத்தில் வீண்பழி அவமானங்கள் ஏற்படலாம் என்பதால் கவனம் அவசியம். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் குடும்பமானவரை, கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வாகன பயணங்களில் கவனம் அவசியம். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம்.
கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். உங்களது சகாயாதிபதி உங்களது களத்திரஸ்தானத்தில் உலா வருவதால் வாழ்க்கை துணை மூலமாக சில நன்மைகளை நீங்கள் அடையலாம். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில உயர்வுகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் சில திட்டங்களை தீட்டி வெற்றி அடைவீர்கள். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் உங்கள் ஆற்றல் வெளிப்படுவதால் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி உங்களது பகையுணர் ரோகஸ்தானத்தில் அமர்வதால் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில மாற்றங்களை கொண்டு வருவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு ஆற்றல் அதிகரிப்பதால் எடுக்கும் காரியங்களை திறம்பட செய்து முடித்து மகிழ்வீர்கள். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் உங்களது ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் உலா வருவதால் ஆன்மீக எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கலாம். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய தினம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். சிலருக்கு வீடுமனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உங்களது விரையாதிபதி சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் இன்றைய தினம் கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேறுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனியக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கன்னி ராசினியர்களே, இன்றைய தினம் உங்கள் மனோதைரியம் அதிகரிப்பதால் நீங்கள் எடுக்கும் காரியங்களின் மூலமாக ஒரு லாபத்தை பார்ப்பீர்கள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில சலுகைகளையும் பெற்று மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில திட்டங்களின் மூலம் அதிரடியான லாபம் குவிக்கப் பெறுவீர்கள்.
கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் அற்புதமான ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயகப் பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் பொறுப்புகளின் மூலம் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜீவனாதிபதி சந்திர பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அதி அற்புதமாக அமர்ந்து சில முன்னேற்றங்களை வாரி வழங்கப் போகிறார். உத்தியோகத்தில் உங்களது பொருளாதாரம் முன்னேற்றகரமாக அமையும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் அதை அற்புதமாக சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய நாள். உங்களது பாக்யாதிபதி உங்கள் ஜென்மராசியில் உலா வருவதால் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடியுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியானாலும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்பாக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரலாம். உங்களது அஷ்டமாதிபதி உங்களது விரயஸ்தானத்தில், அதாவது அயனசயன போகஸ்தானத்தில் உலா வருவதால் உடல் ஆரோக்கியம் நிமித்தமாக சில மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற ஆவலில் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய தினம் வாழ்க்கை துணையின் மூலமாக சில நன்மைகளை அற்புதமாக பெற்று மகிழக்கூடிய ஒரு நாள். உங்களது கலத்திராதிபதி உங்கள் லாபஸ்தானத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்வதால் உங்கள் முன்னேற்றங்கள் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களது பொறுப்புகள் அதிகரித்தாலும் தைரியமாக செயல்படுவீர்கள். உங்களது பகைருண ரோகாதிபதி உங்கள் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்வதால்
உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரித்தாலும் இன்முகத்துடன் செய்து முடித்து மகிழ்வீர்கள். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் புதிய முடிவுகளுக்கு கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டி வரலாம். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொறுப்பான தகவல் பொறுப்பான முறையில் வந்து சேரும். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான மீன ராசினர்களே, இன்றைய நாள் உங்கள் மனதில் அற்புதமான சில சிந்தனைகள் உருவாகக்கூடிய ஒரு நாள். உங்களது பஞ்சமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் தந்தையாரின் மூலமாக நீங்கள் சில காரியங்களை சாதித்து கொள்ளலாம். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு செய்தி கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9.